ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடர் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 12 மணிக்கு ஜெனீவாவில் ஆரம்பமானது. இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் பலரும் ஐநா மாநாட்டில் இம்முறை கலந்து கொண்டுள்ளனர். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் குழுவினர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் சையத் ராட் அல் ஹுசைனை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஜெனீவா அமர்வில் உரையாற்றவுள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமற் போனோர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணை அறிக்கையினை இலங்கை பிரதிநிதிகள் இன்றைய அமர்வில் சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமாயின் அது மிக சிறந்த விடயம் என சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றங்கள் குறித்த மனித உரிமைகள் ஆணையகத்தினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை குறித்து கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டாது எனவும் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்தார். இலங்கையின் 3 தசாப்த யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஏற்கனவே ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் விசாரணை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.